ஹாய் கவிதா, குட் மார்னிங். மார்னிங்க்கா. என்ன கவிதா இன்னைக்கு சோகமா இருக்க? நேத்து சோகமா இருந்தா என்னாச்சு? இது எங்க கேட்குறீங்க? இப்போ நான் வந்துட்டு இருக்க வழியில ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க ட்ரெஸ்லாம் கிழிஞ்சு செல்ஃப் கேரே இல்லாம ரொம்ப அழுக்கா இருந்தாங்க. குப்பையில இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்க இருக்க பக்கத்து இருக்க நாயில அவங்க துரத்துது. ஆனா பக்கத்துல இருக்க யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. இதே மாதிரிதான் நேத்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு நபரை பார்த்தேன். அவரு தனியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு நான் தான் கடவுள், நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க கடையில சாப்பாடு கேட்டா கூட அந்த கடைக்காரன் வந்து அடிச்சு துரத்துறாங்க. இதுக்கு அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியுமே சப்போர்ட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி இருக்குக்கா. இதுதான் உன் கவலையா? இந்த கவலையே இனிமே பட தேவை கிடையாது. இதுக்கு ECRCன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ECRC அப்படி எமர்ஜென்சி கேர் அண்ட் ரெக்கவரி சென்டர், அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம்னு இதை சொல்லுவாங்க. இது எந்த மாதிரி மையம் அப்படின்னா, ஆதரவற்று மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையோரங்களில் சுற்றி திரிகிற நபர்களுக்காக தான் இந்த அமைப்பு முழுக்க செயல்படுது. இது ஆதரவற்ற நபர்களை அந்த இடத்துக்கே சென்று மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா கூட்டிட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மனநல சிகிச்சை இங்கே கொடுப்பாங்க. அந்த சிகிச்சையில் அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து கைவினை பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க குடும்பத்தோட ஒன்றிணைப்பாங்க. இது மூலியமா மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் மறுபடியும் அந்த சமுதாயத்துல ஒரு புதிய மனுஷனா உருவாக்குவாங்க. இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காக்கா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு. நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல கூட இது இருக்கு. பழைய அரசு மருத்துவமனையில ECRCன்னு சொல்லிட்டு மனநல சிகிச்சைக்காகவே இது செயல்பட்டு வருது. இப்ப நம்ம அவங்க எப்படிக்கா தொடர்பு கொள்றது? இதுக்காக தான் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூட இப்ப அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சூப்பர்க்கா, அது சொல்றீங்களா? கண்டிப்பா கவிதா. 045 75 246 260 என்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணா நமக்கு உதவி செய்வாங்க. சூப்பர்க்கா. இது மூலமா நான் இனிமேல் யாரை பார்த்தாலுமே இந்த நம்பர் கால் பண்ணா அவங்க உதவி என்னால பண்ண முடியும்லக்கா? கண்டிப்பா கவிதா. நன்றிக்கா, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. நன்றி கவிதா.